ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கிறோம். தீபாவளி நெருங்கிடுச்சு. நீங்க எத்தனை பேரு பட்டாசு, துணிங்க எல்லாம் எடுத்துட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் ஒவ்வொன்றா ரெடி பண்ணிட்டே இருக்கிறோம். தீபாவளி இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. ஜாலியா எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா அரக்கோணத்துல லண்டன் பிரிட்ஜ் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதை வச்சு அப்படியே எக்ஸிபிஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி தாஜ்மஹால் பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணி சூப்பரா உள்ள எக்ஸிபிஷனுக்கு தேவையானதெல்லாம் உள்ள இருக்கும். அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. சரி, டிஃப்ரெண்டா இருக்கும். சரி, வீடியோக்காகவே நாங்க போனோம்னு வச்சுங்களேன். ஏன்னா அந்த இடம் ரொம்ப குறுகலான இடம் தான், பெரிய லெவல்ல இருக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் சரி உள்ள போயிட்டு பார்க்கலாம், கண்டென்ட் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு போனோம். நாங்க நினைச்ச மாதிரி தான் அமைஞ்சது. இப்ப பாப்பீங்க, அடுத்தடுத்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெளியே இருந்து பார்க்கும்போது அழகாவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லாம் அழகா செட் பண்ணி இருந்தாங்க. இதுக்குள்ள இந்த இடத்துல கொஞ்சம் போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டோம், அப்படியே வீடியோ எடுத்துட்டே போனோம். டீட்டெயிலா இந்த வீடியோ இருக்கும். எந்த அளவுக்கு அங்க ஸ்பேஸ் இருக்குது, என்னெல்லாம் போட்டிருக்கிறாங்கன்னு ஃபுல்லாவுமே நம்ம கவர் பண்ணோம். இங்க பாத்தீங்கன்னா பார்க்கிங் 2 வீலருக்கு இருக்குது. கொஞ்சம் அந்த பக்கத்துல லெஃப்ட் சைட்ல கார் பார்க்கிங் இருந்தது. அது கார் பார்க்கிங்ல தான் விடணும்னு கூட இல்ல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வெட்ட வெளி தான், எங்கனாலும் விட்டுக்கலாம். ஆனாலும் பக்கத்திலே இருந்ததுனால நாங்க பார்க்கிங் ஏரியாவிலே விட்டுட்டு உள்ள போனோம். இவ்வளவுதான் ஃபுல்லா. இப்ப உள்ள வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிக்கலாம். அழகழகா அந்த போட்டோஸ், ஒரு சில இந்த செட்டப் எல்லாம் இருந்தது பாருங்க. நிலா மாதிரி, உலகம் மாதிரி, அந்த மாதிரி செட்டப் எல்லாம் இருந்துச்சு. வேணும்னா அந்த இடத்துல நின்று நம்ம போட்டோ எடுத்துக்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. நிறைய பேர் போட்டோ எடுத்துட்டும் இருந்தாங்க. அழகா இருந்துச்சு. கீழே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஈவனா இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப வெட்ட வெளி அப்படின்றதுனால கொஞ்சம் மேடும் பள்ளமா தான் இருந்தது. கிரீன் ஷீட் போட்டிருந்தாங்க. ஆனாலும் நடக்கும்போது கண்டிப்பா கவனமா நடக்கணும் போல இருந்தது. அந்த மாதிரி மேடும் பள்ளமா இருந்தது. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இது இந்த எக்ஸிபிஷன் பாத்தீங்கன்னா அக்டோபர் 29 வரையும் இருக்குது. வேணுன்றவங்க போய் பார்க்கலாம். சும்மா நம்ம இந்த சரௌண்டிங்னு பாத்தீங்கன்னா ஒரு பார்க்கோ ஒரு இதோ எதுவுமே என்டர்டைன்மெண்ட்டுக்கு இல்ல. அதால நிறைய பேர் சின்ன பிள்ளைங்கள குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு மோட்டிவ்ல நாங்களும் போனோம். சரி, எப்படிதான் இருக்குதுன்னு பாக்கலான்னு. ஓகே, சும்மா போயிட்டு ஒரு மணி நேரம் மேக்சிமம் சுத்தலாம். அதுக்கு மேல எல்லாம் அங்க ஒர்த் இல்ல. அப்படியே சுத்திட்டு ஏதாவது நொறுக்கு தீனிங்க சாப்பிட்டு வந்துடுற மாதிரி தான் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா உள்ள நுழைஞ்சதும் ஒரு 4-5 கடை அப்படியே லைனா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம் ஒரு 2 கடை இருந்தது. அதுக்கப்புறம் சென்ட், குழந்தைங்களுக்கு தேவையான அந்த வண்டி, இந்த மாதிரி பொருள்லாம் இருந்தது. ரொம்ப குறைஞ்ச லெவல்ல தான் கடைங்க இருக்குது. நீங்க பெருசா எதிர்பார்த்து போவாதீங்க, அதுக்காக சொல்றேன். ஏன்னா ஸ்பேஸ் அவ்வளவுதான் இருக்குது. அதுக்கேத்த மாதிரி தான் அவங்க கடைங்க வச்சிருக்கிறாங்க. இந்த பேகு கடை ஒண்ணு இருந்தது. நம்ம அப்படியே பக்காவா காட்டிட்டே வரோம். உங்களுக்கே கரெக்டா தெரியும் எந்த அளவுக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு. முதல்ல ஃபேன்சி ஐட்டம் 2 இருந்தது. அதுக்கப்புறம் பேகு. அப்படியே ஒரு திரும்பினோம்னா அது அந்த லைன்ல இந்த மாதிரி கட்டர்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு சின்ன கடை இருந்தது. இங்க வேணும்ன்றது பார்த்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன். நம்ம வாங்குறோமோ இல்லையோ அது எப்படி எல்லாம் கட் பண்ணுது அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் நின்று பார்ப்பேன். இப்ப பாத்தீங்கன்னா பாருங்களேன், இந்த மாதிரி பொம்மை கடை ஒரு கடை இருந்தது. அது பக்கத்துல பாத்தீங்கன்னா 30 ரூபீஸ் 20 ரூபீஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி போர்டு போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு டேபிள்ல ஒவ்வொரு விலை இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி அப்படியே இதை பார்த்து எடுத்தேன் நான். சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்தேன். அந்த மாதிரி அப்படியே டேபிளா போட்டிருந்தாங்க. அழகா அப்படியே நிறைய திங்ஸ், கிச்சனுக்கு தேவையானது, பசங்களுக்கு அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பொருள்லாம் நிறைய இருக்கும்ல, அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த கடை பூராவுமே அந்த மாதிரி தான் இருந்தது. நிறைய அந்த ஸ்டிக்கருங்க மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. சின்ன குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன். ஒரு சிலது கிச்சன் ஐட்டம் அந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஸ்டிக்கருங்க சூப்பரா நிறைய இருந்தது. நம்ம பசங்களே சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நிறைய இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்பெல்லாம் அந்த பழக்கமே போயிருச்சு. நிறைய வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா
இன்னொரு பெண்டு திரும்புற மாதிரி இடம் வருது. அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சீலிங்ல ஒட்டுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் இருந்துச்சு. இது வந்து ஜனனிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைட் போடுறது, இந்த பெட்டுக்கு மேல லைட் போடுறது, அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப அவளோட கட்டில் வந்து அவ அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பா. நம்ம வீடியோல பார்த்திருக்கலாம், ஒரு சிலர் வீட்டுக்கு வரவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி வந்து ஸ்டிக்கர் வாங்கிட்டா. சின்ன புள்ளத்தனமா இருக்கும் அப்படின்னு தான் கௌசி சொல்லிட்டு இருந்தா. இருந்தாலும் நல்லா இருக்குமா அப்படின்னு வாங்கிட்டா. சரி வாங்கிக்கிடா அப்படின்னு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அந்த பெண்டிலே இந்த லைன் பூரா என்னென்ன இருந்துச்சுன்னா, அந்த வாசனை பொருள்லாம் இருந்தது, சந்தனம் அந்த மாதிரி இதெல்லாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 90s கிட்ஸ் ஸ்பெஷல் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது பூராவுமே வந்து நம்ம அந்த டைம்ல சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள்னு சொல்லலாம். ஸ்லோ மோஷன்ல போட்டேன். அதுக்கே வந்து இது என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்றதுனால குட்டி குட்டி பாக்கெட் மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க. அது வந்து 20 ருபீஸ் அந்த மாதிரி வெரைட்டியா இருந்தது. அதுக்கு அடுத்து கடைன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான பென்சில், இந்த ரப்பர், அந்த மாதிரி எரேசர் எல்லாம் இந்த மாதிரி வந்து பசங்க சின்ன கிளாஸா இருக்கும்போது நிறைய நானே வாங்குவேன்னா மீன்ஸ் பசங்க வாங்க வைப்பாங்க. இது வேணும் அது வேணும்னு ஆளுக்கு 2 எடுத்து கையில வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி கடைங்களை பார்த்தாலே அந்த மாதிரி ஒரு கடை இருந்தது. அதுக்கப்புறம் வந்தா டாய்ஸ் கடைங்க ஒண்ணு இருந்தது. அடி இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் காட்டுறது எல்லாமே வந்து ஒண்ணு கூட மிஸ் பண்ணல. இருந்த கடைங்க இதெல்லாம் தான். லாஸ்டா ஒரு சென்ட் டேபிள்ல போட்டு சென்ட் பாட்டில் வச்சிருந்தாங்க. என்னன்னே தெரியல, ஒருத்தர் கூட நின்னு கூட பார்க்கல. நாங்களும் நிக்கலப்பா, ஏன்னா வந்து வீட்டுல தேவையானது இருக்குதுன்றதுனால நாங்களும் நிக்கல. ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா சென்ட்டுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ், அவ்வளோ பேர் நின்னு இருப்பாங்க. அந்த இடத்துல பாவம் ஒருத்தர் கூட போகல. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பெண்டு திரும்பினோம்னா இந்த மாதிரி வந்து கேம்ஸ் மாதிரி வச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னா வந்து அந்த நம்பர் நமக்கு கண்டிப்பா கிடைக்காது. அந்த மாதிரி வந்து கிஃப்ட் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி கேம்ஸ் மாதிரி அந்த நீட்டுக்கும் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள இப்ப வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்பேஸ். இப்ப நம்ம காட்டுறோம் பாருங்க, அவ்வளவுதான். பசங்களுக்குன்றது ஒரு 2-3 ரைடு, பெரியவங்களுக்கு ஒரு 2-3 ரைடு, அவ்வளவுதான் இருந்ததே அங்க. இந்த இடம் தான் ஸ்பேஸ் நீங்க பாக்குறது. ரைடு ஏரியான்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட போயிட்டு நாங்க அப்படி நினைச்சோம், பசங்க நினைச்சாங்க. நான் சொல்லிட்டே இருந்தேன் அந்த இடம் வந்து ரொம்ப குறைஞ்ச இடம் தான், அதால வந்து அதிகப்படியா எதிர்பார்க்க முடியாதுன்னு உள்ள போனா அதுக்கேத்த மாதிரி தான் இருந்துச்சு. அதால வந்து நம்ம முன்னாடியே சொல்லிடலாம். இங்க பக்கத்துல இருக்கிறவங்க போனீங்கன்னா என்னப்பா இப்படி சொன்னீங்க அப்படி இருந்ததுன்னு கூடாதே, அதுக்காக சொல்றேன். ஓரளவுக்கு சும்மா கொஞ்ச நேரம் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம், அதுக்கு மேல வந்து அங்க பண்ண முடியாது. வேற எதுவுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பெரிய ரைடுங்க இருந்தா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இது பாருங்க, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 2-3 தான் இருந்தது, சின்ன சின்ன ரைடுங்க. இந்த அசுர தாலாட்டு பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கே தலை சுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது நிக்கும் போதே வந்து சும்மா நார்மலா நிக்கும் போதே அவ்வளோ ஹைட்ல இருந்தது. அது எப்படி அவ்வளோ பர்மிஷன் கொடுக்குறாங்க அந்த மாதிரி இதுக்கெல்லாம் தெரியல. பயங்கரமா அதை பார்க்கும் போதே வாந்தியே வர மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி வச்சு எப்படிதான் அதுல ஏறி பண்றாங்கன்னு தெரியல. நார்மலா நிக்கும் போதே வந்து நல்லா அவ்வளோ ஹைட்ல உட்காடுறாங்க அந்த லாஸ்ட் இதுல. அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, அவங்களோட அது விருப்பம்ல. ஆனா வந்து இந்த இதுல பெரிய பெரிய ரைடு எல்லாம் ஏறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயுமே சேஃப்டி இல்லை, நிஜம் அதுதான். நிறைய இடத்துல வந்து கட்டாயி விழுந்துருது, அந்த பெல்ட் சரியில்லாம விழுறது, அந்த மாதிரி ஆக்சிடென்ட் எல்லாம் நிறைய பாக்குறோம். அதால வந்து ரொம்ப பயமா தான் இருக்குது. அப்படியே நீங்க ஏறினாலும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2-3 ரைடு தான் இருந்ததா, என்னத்த சுத்துறதுடா ஒன்னும் புரியல. வந்த உடனே வெளியே போனோமோ. இது இல்லாம இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், என்ட்ரி ஃபீஸ் வந்து 60 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆளுக்கு வந்து. அதால ஒரு சீட்டுக்கு வந்து 60 ரூபாய் உள்ள கொடுத்து போனோம். கொடுத்த காசு கூட கொஞ்ச நேரம் இல்லையேடா உள்ள அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி இருங்க, எதுவும் வேணாம், ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போனோம்னா இன்னும் கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து சரி நீங்க உட்காருங்க, என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுவும் பயங்கரமான விலையா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மனசாட்சி வேணாமாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மசால் பூரி பாத்தீங்கன்னா 60 ருபீஸ். அதுக்கப்புறம் பானிபூரி தெரியல, அதுவும் 60ஓ 65ஓ சொன்னாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து குட்டி குட்டியா கொஞ்சம் அளவுதான் இருந்தது.
டேஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா நிஜமா ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே இல்ல. நம்ம வெளியெல்லாம் கூட சாப்பிட்டுருக்குறோம். ரொம்ப ஒரு மாதிரி டேஸ்ட்டும் இல்ல. விலையும் வாங்குறாங்க. டேஸ்ட்டும் நல்லா இல்லையேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சரி போனதுக்கு ஏதாவது ஒரு 2 பிளேட், ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட் வரையும் வாங்கிட்டு வாங்க, நல்லா இருந்தா அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னோம். எங்களுக்கு வந்து டேஸ்ட் பிடிக்கல மசால் பூரி. அதுக்கப்புறம் இதுவே போதுங்க வேணாம் அப்படின்னுட்டோம். சரி இருப்பா காலிஃபிளவராவது வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு போனாரு. நாங்க அதுக்குள்ள அப்படியே நொறுக்கு தின்னிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கௌசியப்பா வந்து கூட சேர்ந்துக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் வந்து மசால் பூரியும் பானிபூரியும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அப்பளம் வாங்கிட்டு வந்தாரா, ஒரு அப்பளம் மட்டும் போதுங்க அப்படின்னுட்டு ஒரு அப்பளம் வரும் வாங்கிட்டு வந்தோம். கௌசியப்பாவுக்கு வந்து எங்க போனாலும் இந்த அப்பளம் வாங்கணும் பாரு, அவர் ஆசைக்காக அதை வாங்கியாச்சு. இவங்க 2 பேரும் அந்த மசால் பூரி அதெல்லாம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பளமும் சாப்பிட்டுட்டு காலிஃபிளவர் நல்ல மொறுமொறுன்னு இருந்தது. இதெல்லாம் வந்து நமக்கு ஒத்துக்காதுதான் எல்லாருக்குமே. இது வந்து சாப்பிடுங்கலாம் நான் சொல்லல, சும்மா வேற வழி இல்ல. நாங்க போயிட்டோம், டைமும் வந்து டக்குன்னு முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணலாம் அப்படி சரி, அதாவது வந்து ஒவ்வொரு பிளேட் வரையும் வாங்கலாம், அது வரையும் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்தோம். காலிஃபிளவர் நல்லா இருந்தது. அப்பளமும் நல்லா இருந்தது. எங்களுக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து அப்பளம் வாங்கிட்டு வந்துட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே நீங்க பாத்துருப்பீங்க, மண்ணுல இருந்தது. ஒரு காத்து அடிச்சது பாருங்க, டக்குன்னு விழுந்துருச்சு. எனக்கே ஒரு மாதிரி ஆயிருச்சு. அப்பதான் வாங்கிட்டு அப்படி திரும்புறாங்க, காத்து அடிச்சு கீழே விழுந்துருச்சு. அட பாவீங்களா அப்படின்னு இருந்தது. அந்த மாதிரி வந்து கௌசியப்பா வாங்கிட்டு வந்த உடனே ஒரு கை நான் வச்சு அழுத்திட்டேன், நீங்க சாப்பிடுங்க நான் புடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த வெட்ட வெளின்றதுனால கொஞ்சம் காத்து அடிச்சுட்டே இருந்தது. அந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாமும் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது, வயிறு வந்து ஃபுல் ஆயிருச்சு. காலிஃபிளவர், மசால் பூரி, பானிபூரி, அப்பளம் சாப்பிடும் வயிறு ஃபுல் ஆயிருச்சு. சரி கிளம்பலாம்ப்பா, இன்னும் எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்க முடியும் அந்த இடத்துல. சரிங்க கிளம்பலாம் அப்படின்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாய் வரமாட்டேன், எனக்கு பிடிக்கல, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னுட்டான். அதெல்லாம் அவனும் வீட்லயே இருந்தானா, சரி இதெல்லாம் வேலைக்கே ஆகாது கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. அப்புறம் அப்படியே வந்துட்டே இருந்தோம். பசங்க வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடவே இல்லையே, ஏன்னா வந்து உள்ள போகும்போதே ஐஸ்கிரீம் கடை தான் இருந்ததா. ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், நாங்க ஃபர்ஸ்டே ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா ஏதாவது ரெய்டு ஏறினீங்கன்னா முடியாதுடா அப்படின்னுட்டு முதல்ல போயிட்டு அதுக்கப்புறம் வரும்போது சாப்பிடலான்னு. அதுக்கப்புறம் வந்து ரைடும் நாங்க ஏறல ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ பிடிக்கல. ஒரு 2 தான் இருந்தது, அதனால என்னமோ அவங்களுக்கும் வேணான்னுட்டாங்க பசங்க. சரி கடைசியா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே வெளியே போயிடலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டே அப்படியே வெளியே வந்துட்டோம். ஐஸ்கிரீம் ஆஸ் யூஷுவலா எப்பவுமே இருக்கிறதா நல்லாதான் இருந்தது. அப்படியே சாப்பிட்டுட்டே வந்துட்டோம். இது வந்து இந்த மாசம் கடைசி வரையும் இருக்கும். இந்த சரௌண்டிங்ல யாராவது இருந்தா நீங்க போய் பார்க்கலாம். நமக்கு அதுக்கு டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாள் ஏதோ ஒரு வெளியே மைண்ட் அப்செட்டா இருந்தாலும் ஒரு மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தோம்னா நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் இல்ல, போயிட்டு சட்டுன்னு வந்துட்டோம். அப்படியே வர வழியில வந்து சாய்க்கு டின்னர் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டோம். சரி கொஞ்ச நேரம் நின்னு சாப்பிட்டுட்டே தான் இருந்தோம். அந்த கேம் எல்லாம் பத்தி பேசிட்டு சரி எதுக்கு நிப்பானே அப்படியே நடக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கேம்லாம் வந்து நீங்க எத்தனை பேரு நீங்க ஜெயிச்சு பெரிய பெரிய சாமான்லாம் வாங்கி இருக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்களேன். நானும் நின்னு பாப்பேன், எப்பயாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா. யாருக்குமே குறிப்பிட்ட நம்பர் வந்து வரவே வராது. அந்த மாதிரி வந்து அப்படியே வந்தாலும் வந்து ரொம்ப அந்த மக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் தான் கொடுப்பாங்க. அது கரெக்டான வேலை தானா ஏமாத்து வேலையான்னு இன்னைக்கு வரையும் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் நீங்க அந்த மாதிரி அடிச்சிருக்குதா உங்களுக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வெளியே வந்தாச்சு. கார் பார்க்கிங்ல இருந்து கார் எடுத்துட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டே இருந்தோம். வெளியே வந்து ஒரு டீ குடிக்கலாம் எப்படிப்பா, ஏன்னா வந்து ஈவினிங் கிளம்பி வந்தோம், வீட்லயும் டீ குடிக்கல. சரி டீ குடிச்சிடலாமா அப்படின்ட்டு நினைச்சோமா, அதுக்குள்ள வந்து நம்ம ஊரே வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து கோயில் பாதை இருக்குது பாருங்க, அந்த இடத்துல அப்படியே நிறுத்திட்டு, அங்க வந்து எப்பயுமே கடைங்க இருக்கும். அங்க நிறுத்திட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு சூப்பரா இருந்தது நிஜமாவே. டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். இது வந்து ஒரு குட்டி வீடியோன்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்க்கிறதுக்கு நல்லா இருந்தா ஓகே. பாய்.